வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் குரூப் 4 சேலரி எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். இதுக்கு பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா 18,500 ப்ளஸ் உங்களுக்கு அலௌன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 58,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 12/9/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 12/9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டேரெக்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய தந்தை பெயர், பிறந்த தேதி, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், அந்த அட்ரஸில் பார்த்திங்கன்னா பின்கோடோட கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மதம் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அதனுடைய உட்பிரிவு என்ன, விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்டிங் என்ன போஸ்டிங், கல்வி தகுதி என்ன, நன்னடத்தை சான்று இருக்குதா இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அலுவலர்கள் அல்லது வந்து மத்திய அரசினுடைய அல்லது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ இதில் யாராவது கிட்ட நீங்கள் வந்து அலுவலர்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காவல்துறை அலுவலர், ஸோ இவங்ககிட்டையும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வசிப்பிடத்தின் மீது ஆள்வரை கொண்ட காவல்துறை அலுவலரிலிருந்து பெறப்பட்ட காவல்துறை சரிபார்ப்பு சான்று, ஸோ இதுவும் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் இதையும் வந்து கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. தென் இடம், டேட் இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுட்டு இது கூட உங்களுடைய கல்வி தகுதி சான்று, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட்டு விற்பனையாளர் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் வந்து நீங்கள் டிக்கெட்டு கொடுக்குற ஒர்க்கு தான். இதுக்கு பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 4 சேலரி எக்ஸாம் எழுதி அவங்க வாங்கக்கூடிய சேலரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது இதுக்கு பார்த்திங்கன்னா 45 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் டேட் 12/9 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில், நாமக்கல் 637001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் anjaneer.hrce.in.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. தென் இதில் பார்த்தீங்கன்னா அலுவலகங்களையும் வந்து நீங்கள் வேலை நாட்களை கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில், நாமக்கல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.